டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் நிற்க போகிறா அப்படின்ற ஒரு போட்டி ரொம்பவே நிலவிட்டுருக்கு. இதில் திருமாவளவன் பேர் அவர்களும் அடிப்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா, அதனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சு அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா என்ன நினைக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது. யார் நிற்க போகிறா திருச்சி கிழக்கில். இந்த பக்கம் திமுகவிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அதாவது நீங்கள் யாரை வேணால் நிப்பாட்டிக்கங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. திமுகவில் நீங்கள் யாரை வேணால் நிப்பாட்டிக்கங்க, ஆனால் நான் திருச்சி கிழக்கில் இவரை தான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. வேறு யாரும் இல்லை, சிரஞ்சீவி நிற்க போகிறாராம். உடனே எல்லாரும் சிரஞ்சீவின்னு சொன்னோன்னையும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவரை நினச்சிடாதீங்க. இந்த சிரஞ்சீவி வேற சிரஞ்சீவி. யார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறார்ல, அது இப்போ அதிமுகவிலேருந்து விலகி போயிட்டு தாவேக்காவில் போய் இணைஞ்சாரு பாருங்க, கூப்பா கிருஷ்ணன். ஸோ அவருடைய மகன் சிரஞ்சீவி என்ன பண்ண போகிறாரு, இந்த இடைத்தேர்தலை நிற்க போகிறதா ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல போனாரா இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரா ஒன்றும் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ அவரு திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல போனாரா இல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அட் சேம் டைம் வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. யார் இந்த கூப்பா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் அதிமுக ஆட்சிக்காலத்தில் விவசாயத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு. அதிமுகவில் ஒரு நற்பெயரும் இருந்திருக்கிறாரு. அந்த லோக்கல்ல கூப்பா கிருஷ்ணன் அப்படின்றவருக்கு ஒரு நல்ல பேரும் இருக்குது. எந்தவித அதிமுகவில் இருக்கிறதும் போதும் சரி இப்பவும் சரி ஒரு நல்ல மனுஷன், அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவர் சமுதாய வாக்குகளாக இருக்கட்டும் இல்லை அந்த தொகுதியை சார்ந்த வாக்குகளாக இருக்கட்டும், ஒரு சில வாக்குகள் அவருக்கு இருக்கிறதுனால கூப்பா கிருஷ்ணனை நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த தொகுதி என்ன பண்ணாரு, விட்டு கொடுத்தாரு கூப்பா கிருஷ்ணன். அதுக்கப்புறம் அவருக்கு லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த தொகுதியில் அவர் தோத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வாரிய தலைவர் பதவி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அவருடைய மகன் சிரஞ்சீவி அந்த இடத்துல நிற்க வைக்க போறேன் அப்படின்ற ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஹிண்ட் கொடுத்தாரு என்ற அப்படி என்ன ஹிண்ட் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, உங்கள் மண்ணின் மைந்தர் ஒருத்தர் என்ன பண்ண போறேன், இந்த திருச்சி கிழக்குல நான் நிற்க வைக்க போறேன். ஸோ எனக்கு எப்படி நீங்க பெருவாரியான வாக்குகள் கொடுத்து வின் பண்ண வச்சீங்களோ அதே வாக்கு காட்டிலும் அதிகமான வாக்குகள் அவருக்கு கொடுத்து நீங்க வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்டு கொடுத்துருக்கிறாரு. இதுல ரெண்டு பேர் விஷயமும் அடங்கியிருக்கு. ஒன்று வெல்லமண்டி நடராசன், அவரும் திருச்சியில தான் இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணாரு, சமீபத்தில் தாவேக்காவில் போய் இணைஞ்சாரு. ஆனா கூப்பா கிருஷ்ணன் அப்படின்றவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலும் சரி தாவேக்காவில் பெரும்பாலான நிர்வாகிகளும் சரி இளைஞர்களாகவே இருக்கிறாங்க. ஸோ இளைஞர் பட்டாளத்தை முன்னிறுத்தி விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுனால தன்னுடைய மகனுக்கு இந்த இடத்துல சீட்டு வாங்கி கொடுத்துட்டனா அமைச்சரவையில் இடம்பெற வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட கூப்பா கிருஷ்ணன் இங்க என்ன பண்றாரு, தன்னுடைய நகர்வுகளை நகர்த்துறாரு. ஆனா இங்க இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் ஒருவேளை கூப்பா கிருஷ்ணன் மகனுக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் விஜய் மேல ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை வாரிசு அரசியல் அப்படின்னு தொடர்ச்சியா என்ன பண்ணாரு, விமர்சித்து வந்தவர் விஜய் அவர்கள். தேர்தல் பிரச்சாரங்கள் கலைஞர் ஆண்டாரு, அதே அப்புறம் மு க ஸ்டாலின் ஆண்டாரு, அப்புறம் உதயநிதி ஆண்டாரு, அப்புறம் இன்பநிதி ஆண்டாரு. இது என்ன சார் உங்க குடும்பத்துக்குனே ஒதுக்கி வச்ச பதவியா அப்படின்னு எல்லாம் கேட்டவர் தான் விஜய் அவர்கள். ஸோ மன்னராட்சி அப்படின்னு தொடர்ச்சியா திமுக மேல முத்திரையை குத்திட்டே இருந்தாரு. வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தொடர்ச்சியா விமர்சனங்களை முன்வைத்தவர் விஜய் அவர்கள். இப்போ ஒருவேளை இவர் வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு புள்ளி அவர் மேல வைக்கப்படுது. ஏற்கனவே தன்னுடைய கார் ஓட்டுநர் மகன் இருக்கிறார்ல, அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. சபரிநாதன் நினைக்கிறேன், அவருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது விருகம்பாக்கம் தொகுதியில். ஆக்சுவலா தன்னுடைய அவர் கார் ஓட்டுநர் மட்டும் இல்ல, விஜயோடைய பினாமி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணிடுறாங்க, இயக்குனராக வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவர் சொத்து பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, அதுலயே தெரிஞ்சது. ஸோ அதனால வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வருகிறார் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விருகம்பாக்கம் தொகுதி தன்னுடைய கார் ஓட்டுநர் மகனுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், இப்போ திருச்சி கிழக்கு கூப்பா கிருஷ்ணன் மகன் சிரஞ்சீவிக்கு கொடுக்க பட்சத்தில் இது அவர் மேல ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வாரிசு அரசியலை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்லாம் வரக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க வாரிசு அரசியலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க மேல திருப்பி அடிக்கப்படும் வாரிசு அரசியல் அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதனால தான் அவர் இந்த வாரிசு அரசியல்
அரசியல் அப்படின்றத வந்து இப்போ சமீபமா பேசுறது கிடையாது அப்படின்றதையும் நம்ம முன்வைக்கணும். இப்போ அவர் நன்றி சொல்ல போனார்ல திருச்சி கிழக்குல, அப்போ கூட அவர் என்ன பேசினாருன்னா, முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி பேசினாரு, இதுக்கு முன்னாடி எப்படி அந்த வீரவசனம், பாடி லாங்குவேஜ் அப்படின்னா அந்த மாடுலேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த உடல் மொழி, அப்புறம் அந்த கத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்பவும் அவர் என்ன பண்ணார், தொடர்ச்சியா பேசினாரு. ஸோ அதனால இவர் வந்து நன்றி சொல்ல வந்தாரா, இல்ல திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, அந்த டைம்ல நான் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் வரமாட்டேன், அதனால இப்பவே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுறேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வேட்பாளரையும் இவர் தான் அப்படின்னு, ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணாரு, கூப்பா கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா செங்கோல் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவருடைய மகனை வைத்து வெள்ளி செங்கோல் கொடுத்துருக்காரு. இது செங்கோல் மட்டும் தானா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நான் கட்சிக்குள்ள வரேன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கூப்பா கிருஷ்ணன் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தி இருக்காரு தாவேகாவில். ஸோ இதன் காரணமாக கூப்பா கிருஷ்ணன் மகன் சிரஞ்சீவி தான் இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்க போறார் அப்படின்னு அரசல் பரசலா பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் கொடுத்த ஹிண்ட் படி உங்கள் மண்ணில் மைந்தன் ஒருத்தரை நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒருவேளை இவரா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழும்பி இருக்குது. ஒருவேளை கூப்பா கிருஷ்ணன் மகன் அப்படின்றதுனால கூப்பா கிருஷ்ணனுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதியில ஒரு மரியாதையும் ஒரு ஓட் பேங்க்கும் இருக்குதோ அதே மாதிரி தான் தன்னுடைய மகனுக்கும் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் அவருக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கூப்பா கிருஷ்ணன் மகனுக்கு சீட்டு கொடுக்கறதுனா அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இளைஞர் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே தாவேக்காவில் இளைஞர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள், ஏன்னா புது ரத்தம் வந்து எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யும் அப்படின்னு பேசப்படுது. அந்த வகையில் கூப்பா கிருஷ்ணன் மகனுக்கு இந்த தொகுதியில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு பேசப்படுது. கொடுத்தாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் பேசணும். ஏன்னா அப்பா வந்து வாரிய தலைவராக இருக்கிறாரு. ஒருவேளை மகன் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா மினிஸ்டர் பதவிக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து ஒரு விஷயத்தில் லாக் ஆயிட்டாரு, வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் லாக் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா கூப்பா கிருஷ்ணன் கூட பேசும்பொழுது எந்த அளவுக்கு வாழ்த்தி வணங்கி விஜயை வந்து தூற்றி பேசி ஏற்றி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசினாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி கூப்பா கிருஷ்ணன் பேசும்போது கூட விஜய் எந்த அளவுக்கு ரசிச்சார் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ திருச்சி கிழக்குல வந்து நன்றி சொல்ல வந்த விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னிறுத்திட்டு தொகுதியில இன்னாரு தான் வேட்பாளர் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாரு. கூப்பா கிருஷ்ணன் மகனுக்கு இந்த இடைத்தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாலும் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறார், வாரிசுகளுக்கு சீட்டை வாரி வாரி கொடுக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மேல முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.